ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் மீந்து போன சாதத்தை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான டிஃபன் இல்லைனா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு வடித்த சாதம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அதே கப்பில் 1/4 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தான மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 இன்ச் அளவு இஞ்சி, கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை கல் உரலில் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மிக்சி ஜாரில் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான் சேர்த்துருக்கேன். இது கூட மிக்சி ஜார் கழுவிட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் மாவு இன்னும் கொஞ்சம் திக்காகும், ரவையும் நல்லா ஊறி வரும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு ரவை எல்லாம் ஊறி மாவும் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலான இட்லி பாத்திரமே யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தட்டிலே நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை ஸ்டீமர் பிளேட்டில் ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து சூடுபடுத்திட்டு, தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை உள்ளே வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்க்குறேன். மாவு ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லைட்டாக ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு கத்தி வச்சு ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா அழகாக எடுக்க வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு இல்லை அப்படின்னா நீங்கள் சீரகம் கடுகு மட்டும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. இதெல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்து ஹை ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். இதை ஹை ஹீட்லேயும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்கன் இல்லை மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை டிஃபனாக கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.